பெண்கள் உங்களை விட அதிகமாக படித்து திறமையாக சம்பாதிச்சா உங்களுக்கு பிடிக்காது. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரு உங்களை விட பணக்காரனா கொஞ்சம் வசதியானவனா இருந்தால் பிடிக்காது. உங்கள் ஊரில் நல்ல பேர் எவனும் எடுக்கக்கூடாது. ஆனால் எங்கேருந்தோ வரவன் ஆட்சியும் அதிகாரத்தையும் பிடிப்பான். அவனுக்கு பூஜா தூக்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டு அவன் பின்னாடியே போவீங்க. உங்களுடைய நிலத்தை, உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை, உங்களுடைய வளங்களை சுரண்டி சாப்பிட்றதுக்கு கூஜா தூக்கிட்டு அலையிறீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லை? அதாவது எங்கேருந்தோ வராங்க, அவங்கெல்லாம் உங்களுடைய இடத்துல மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி உல்லாசமாக நல்லா சம்பாதிச்சுட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குதா? இங்கே எவ்வளோ பேர் படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்காக நாய் மாதிரி அலையிறாங்க. அதெல்லாம் கவலை கிடையாதுங்க. நம்ம நடிகர் பின்னாடியும் அரசியல்வாதிங்க பின்னாடியும் அவங்களுக்கு பூஜா தூக்கிக்கிட்டு அவங்களுக்காக வக்காலத்து போயிட்டுருப்பீங்க. வெளிநாட்டில் போய் பாருங்கள், இராணுவத்தையும் படிப்பு எப்படி